பிரான்சில் பிப்ரவரி மாதம் முதல் விமான பயணங்களுக்கான விதிமுறைகளில் முக்கிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளன. விமான சேவைகள் தாமதமாகும் பொழுது அல்லது ரத்து செய்யப்படும் போது வழங்கப்பட வேண்டிய இழப்பீடுகள் தொடர்பாக புதிய நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதுவரை விமானம் 3 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டால் பயணிகள் இழப்பீடு கோர முடியும் என்ற நிலை இருந்தது. ஆனால் தற்போதைய மாற்றத்தின்படி குறுகிய தூர பயணங்களுக்கு 4 மணி நேரமும் நீண்ட தூர பயணங்களுக்கு 6 மணி நேரமும் விமானம் தாமதமானால் மட்டுமே பயணிகள் இழப்பீடு கோர தகுதியுடையவர்களாகின்றனர். இழப்பீட்டுத் தொகையிலும் கணிசமான மாற்றங்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. முன்னதாக பயணத்தின் தூரம் மற்றும் தாமதத்தை பொறுத்து €250 முதல் €600 வரை இழப்பீடு வழங்கப்பட்டு வந்தது. தற்போது இந்த பரிந்துரைக்கப்படும் தொகை €300 முதல் €500 வரை என மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இது விமான நிறுவனங்களுடனான இழப்பீட்டு பேச்சுவார்த்தைகளில் புதிய தாக்கத்தை ஏற்படுத்தும். விமான நிறுவனங்கள் இழப்பீடு வழங்க மறுக்கும் பட்சத்தில் பயணிகள் இதுவரை நேரடியாக நீதிமன்றத்தை நாடும் உரிமை பெற்றிருந்தனர். ஆனால் வரும் பிப்ரவரி 7 முதல் பயணிகள் நேரடியாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது. அவ்வாறு நேரடியாக தாக்கல் செய்யப்படும் வழக்குகள் தானியங்கி முறையில் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய விதிகளின்படி பாதிக்கப்பட்ட பயணிகள் ஒரு இடைத்தரகர் மூலமாகவே நீதிமன்றத்தை அணுக முடியும். இந்த புதிய சட்ட நடைமுறையானது தனிநபர் பயணங்களுக்கு மட்டுமின்றி குடும்பமாகவோ அல்லது குழுவாகவோ பயணம் செய்பவர்களுக்கும் பொருந்தும்.